தேர்தல் நடைபெறவுள்ள திருப்பரங்குன்றம் தொகுதியில் உள்ள 2 கண்மாய்களில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் சரவணன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 12 வார்டுகளும் மற்றும் திருப்பரங்குன்றம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய 38 கிராம பஞ்சாயத்துகளும் உள்ளடங்கியுள்ளது. மாநகராட்சியில் உள்ள 12 வார்டுகளில் மக்கள் பல்வேறு குறைகளை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக அவனியாபுரம் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் ஒன்று, அந்த திட்டத்தை முழுமையாக பாதாள சாக்கடை திட்டம் பராமரிக்கப்படவில்லை, சுத்திகரிப்பு நிலையத்தில் முறையாக கழிவுநீர் சுத்திகரிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதாவது இந்த அவனியாபுரம் பகுதியில் சேரக்கூடிய அந்த கழிவுநீர், அதாவது 100 வார்டுகள் மாநகராட்சியில் இருக்கிறது. இந்த 100 வார்டுகளிலும் தற்போது செயல்பட்டு வரும் அந்த பாதாள சாக்கடை திட்டத்திலிருந்து பெறக்கூடிய கழிவுநீர் நீர் உந்து நிலையங்கள் மூலமாக நீர் உந்தப்பட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் நீரை சுத்திகரித்து முறையான சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான நீரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அயன்வேந்தனந்தல் அப்படின்ற ஒரு கண்மாயில் சேகரித்து வைத்து அதில் படகு குளமும் அமைக்குவதும் திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமலே வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் எந்த விவசாயமும் தற்போது செய்யப்படவில்லை. பிளான்டோட ஸ்கீம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாந்தோமோ, நல்ல தண்ணியை சுத்திகரித்து அயன்பாப்பாடி கம்மாயில் விட்டு அதை ஒரு சுற்றுலாத்தலமாக்குறது அதோடைய ஸ்கீமு. ஆனால் இன்றைக்கி கடந்த 10 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி சாக்கடை போச்சோ அதே போன்ற நிலைமை தான் அவனியாபுரம் பகுதியில் சாக்கடையை எங்கே பார்த்தாலும். அவனியாபுரம் தெற்கு பகுதி முன்னேறாததுக்கு காரணமே அந்த கழிவுநீர் பண்ண தான். எங்களுடைய நிலப்பகுதி பூராமே இந்த கழிவு தண்ணி பாஞ்சு லேண்டு வேல்யூவும் கம்மியாகுது, சுகாதாரக்கேடாகவும் இருக்குது. இந்த கழிவு தண்ணி கம்மாயில் ஸ்டோர் ஆகி நிற்கிறதுனால ஐவேத்தினந்தல் கண்மாயும் இந்த அயன்பாப்பாவடி கண்மாயிலையும் எங்களுக்கு விவசாய மகசூலும் பாதிக்குது. எனவே இந்த கண்மாயில் இருக்கக்கூடிய தண்ணீரை முழுமையாக அகற்றி புதிய நீரை கொண்டு வர வேண்டும். அதே போல் இந்த கழிவு நீரை முறையாக சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது.